பலமுறை இந்த கட்சிகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறீர்கள், இவர்களை பதவியில் அமர்த்தி இருக்கிறீர்கள், அவர்கள் வென்றிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து நீங்கள் தோற்றிருக்கிறீர்கள். அடிப்படை வசதி கூட இல்லாது நம்மளை வாழ வைத்ததை தவிர இந்த கட்சி ஆட்சிகள் ஒன்றும் சாதிக்கவில்லை. பல கிராமங்களில் மின்சார வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை, கழிவற வசதி இல்லை. இப்படி ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத நிலைமையில் தான் நம்மளை வாழ வைத்திருக்கிறார்கள். படிக்க கல்வி இல்லை, படித்தால் வேலை இல்லை, வேலைக்கேற்ற சம்பளம் இல்லை. வெளிநாடுகளில் நம் பிள்ளைகள் போய் வேலைக்கு நிற்க வேண்டிய நிலைமை ஏன் வருகிறது? என்ன வளங்கள் நமக்கு இல்லை? என்ன வளம் இல்லை? கரும்பு இல்லையா, வாழை இல்லையா, தென்னை இல்லையா, பனை இல்லையா, ஆடு இல்லையா, மாடு இல்லையா, கோழி இல்லையா? எல்லா வளங்களும் இருக்கிறது. அதை பயன்படுத்தி வேலை வாய்ப்பை பெருக்கி எப்படி பொருளாதாரத்தை பெருக்குவது என்று சிந்திக்காது சாராயத்தை வித்து வித்து சாகடித்துக் கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருப்பது, தேர்தல் வரும்போது மட்டும் வாக்குக்கு காசு கொடுப்பது, இலவசங்களை அறிவிப்பது, இது என் மக்களை தொடர்ந்து ஏமாற்றுவது. இதை எந்த தன்மானமிக்க ஒரு தமிழ் பிள்ளைகள் எப்படி இதை சகித்துக் கொள்வது? திடீரென்று எதற்கு இந்த 8000 டோக்கன், 10,000 டோக்கன், திடீரென்று ஃப்ரிட்ஜ் தாரேன், இந்த மிக்சி தாரேன், கிரைண்டர் தாரேன், அரிசி தாரேன், பருப்பு தாரேன்? இதெல்லாம் மிக மிக அடிப்படை தேவை. ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்ப தலைவி, ஒரு வீட்டில் இருப்பவர்கள் உழைத்து நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதான் வேட்டி சேலை வாங்குவது, அரிசி பருப்பு வாங்குவது. இதெல்லாம் இதை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத வறுமை ஏழ்மையில் எத்தனை ஆண்டுகளுக்கு இவர்கள் நம்மளை வைப்பார்கள்? அதான் கேள்வி. இதுவரை செய்யாத நல்லதை இந்த திமுக, அதிமுக, இல்லை இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா இனிமேல் வந்து என்ன செய்ய போகிறார்கள்? இதுவரை செய்த ஒரு நன்மையை சொல்லி வாக்கு கேட்க முடியுமானால், ஓட்டை கேட்க முடியுமானால் எதற்காக ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டும்? உங்கள் பிள்ளைகள் பதவியில் இல்லை, ஆனால் பதவிக்கு வரணும்னு நாங்க நினைக்கிறோம். என் மக்களுக்கு உதவிக்காக நல்லது செய்யணும்னு நாங்க என்ன செய்வோம்னு சொல்றோம். படிக்க வைப்போம் பிள்ளைகளை, குடிக்க நல்ல தண்ணி தருவோம், நல்ல ரோடு பாதை தருவோம், நல்ல போக்குவரத்து பேருந்து நடத்துறோம், தடையில்லாம மின்சாரம் தாரோம், படிக்கிறதுக்கு ஏற்ப வேலை தாரோம், வேலைக்கேற்ற சம்பளம் தாரோம், அதை கொண்டு வாழ்கிற நல்ல வாழ்க்கையை தாரோம், பசி இல்லாத நாடை படைக்கிறோம், நாங்களே வேளாண்மை செய்கிறோம், ஆடு மாடை வளர்த்து அதுல இருந்து வருவாயை பெருக்கி வறுமையை போக்குறோம்னு சொல்றோம். அப்படி ஏதாவது ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை செய்கிறோம். நீங்க வேலைக்கு வர்றதுக்கு காசு, வேலையிலிருந்து வேற இடத்துக்கு போறதுக்கு காசு, பதவி உயர்வுக்கு காசு, இந்த நிலையெல்லாம் இல்லாது நல்ல ஆட்சியை தாரோம் நாங்க சொல்றோம். அப்படி ஏதாவது இந்த கட்சிகள் சொல்லுதா? சொல்ல முடியுமா? இல்ல. போன முறை 1000 கொடுத்தேன் பெண்களுக்கு, இந்த முறை 2000. இது என்ன மாதிரியான ஆட்சி? அடுத்த முறை அப்ப 3000, அதுக்கு அடுத்த முறை 4000. எப்படி இது எந்த மாதிரி ஆட்சி முறை? எங்க அம்மாவால 1000 ரூபாய் மாசம் சம்பாதிக்க முடியாதா? ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா. சென்னையில ஒரு இட்லி 30 ரூபா. ஒரு இட்லி காசை கூட எங்க அத்தாவால சம்பாதிக்க முடியாதா? நான் பிறந்த அரணையூர்ல எங்க அம்மா தோட்டத்துல வேலை செய்யறவங்களுக்கு 300 ரூபா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. 300 ரூபா எங்க அம்மா கொடுக்குற இடத்துல இருக்க என் ஆத்தாளுக்கு எதுக்கு 30 ரூபா கொடுக்குற? நீ எங்க இருந்து கொடுக்குற? அறிவு சமூகம் சிந்திக்கணும். படிச்சிருக்கீங்க எல்லாம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் ஒரே நாள்ல 790 கோடிக்கு குடிச்சிருக்கான். 790 கோடிக்கு ஒரு நாள். ஒரு நடிகர் படம் வெளியானா 35 கோடிக்கு படம் திரையரங்கள் தியேட்டர்ல வசூல். பொழுதுபோக்குக்கும் போதைக்கும் நூற்றுக்கணக்கான கோடி, 790 கோடி, 35 கோடியை செலவழிக்க வசதி இருக்கிற இவனுக்கு எதுக்கு இலவசம்? எதுக்கு இலவசம் கொடுக்குற? ஒரே நாள்ல 700-800 கோடிக்கு குடிக்க காசு வச்சிருக்கவனுக்கு எதுக்கு கொடுக்குற? அந்த இலவசதி எந்த காசுல கொடுக்குற? அவன் குடிச்சு கொடுக்குற காசுல கொடுக்குற. நான் ஒரு அப்பா, என் பிள்ளைகள் எல்லாரையும் குடும்பம் நடத்த காசு இல்ல, இந்தாங்க சாராயம் குடிச்சிட்டு காசு தாங்க, அதை வச்சு குடும்பம் நடத்துறேன்னு சொன்னா எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. ஒரு நாட்டை நடத்துற தலைவன், அமைச்சர், முதலமைச்சர்
நாட்டு குடிமக்களை எல்லாம் எல்லாரும் குடிச்சு எனக்கு காசு தாங்க, அப்பதான் நாட்டை நடத்த முடியும்னா எந்த மாதிரியான நாடு, எப்படிப்பட்ட ஆட்சி முறை? குடிக்க வச்சு 25 லட்சம் பெண்கள் விதவையாயிருக்காங்க. அந்த விதவை தாய்களுக்கு 1000 கொடுத்து சரி பண்ணிட முடியும்னு ஒரு அரசு நினைக்குதுன்னா எப்படி? நீங்களே பாருங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சறது குற்றம், குடிக்கிறதும் குற்றம். குடிச்சு செத்து போனான், சட்டப்படி குற்றம். ஒரு அரசு அறிவிக்குது, சட்டப்படி 10 லட்சம் கொடுக்குது, ஒவ்வொரு வீட்டுக்கும் 10 லட்சம். நடிகரை பார்க்க போய் நெரிசல சிக்கி செத்து போறான், 10 லட்சம் கொடுக்குது. நாட்டை காப்பாத்த ராணுவத்துல போய் சண்டையில செத்து வாரான் ராணுவ வீரன், 1 ரூபா கொடுக்கல. இந்த நாட்டை என்ன செய்யலான்னு நீங்க தான் யோசிக்கணும். என்னடா கொடுமையா இருக்கு. வெம்பாடு விட்டு எங்க தலைப்பை விளைய வச்சு நெல்லை கொள்முதல் செஞ்சு உரிய விலையை கொடுத்து வாங்கி ஒரு சேமிப்பு கிடங்கு குடோன் கட்டி அதில் வச்சு பாதுகாத்து வைங்கிறான். வைக்காம தெருவில் போட்டு முளைக்க விடுது இந்த அரசு. ஆனா குடிக்கிற சாராயத்தை பாதுகாக்க பெரிய சேமிப்பு கிடங்கு கட்டி அதுக்கு ஏசிய போட்டு குளிர குட்டி சிசிடிவி கேமரா இவன் வந்து திருடிட்டு போயிடுவானு வச்சு 2 போலீஸ காவலுக்கு வைக்குது. இந்த நாடு எதை நோக்கி போகுது பாருங்க, எதை நோக்கி போகுது? எப்படிப்பட்ட ஆட்சி இது? இந்த ஆட்சியை நிறுவ எல்லாரும் சேர்ந்து நம்ம ஓட்டு போடுறோம். நான் உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன், ஒரு ஓட்டுக்கு 1000 கொடுக்குறாங்க, அந்த காசு எங்கிருந்து வந்தது? காலம்புறா உழைக்கிறோம், நம்ம கையேந்திரம். அவன் ஒரு வேலைக்கும் போகல, காசு கொடுக்குறான். எப்படி வந்தது அவனுக்கு காசு? உழைக்கிற நம்ம கிட்ட இல்லாத காசு உழைக்காத அவன்கிட்ட எப்படி போச்சு? திருடு, சுரண்டல், ஊழல், லஞ்சம். இதுதான். இதை அனுமதிக்க போறோமாங்கிறதான் நமக்கு இருக்கிற கேள்வி. நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு தொகுதிக்கு இப்ப காரைக்குடிக்கு 3 லட்சம் ஓட்டுன்னு வச்சுக்கிறோம். குறைஞ்சது ஒவ்வொரு வேட்பாளனும் 1 லட்சம் வாக்கு குறி வச்சு ஓட்டுக்கு 1000 கொடுக்குறான். இந்த காசு எங்க இருந்து எடுக்கிறான்? நான் உங்க உள்ள காசு தர போறதில்ல. நான் நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு, பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்குன்னு கொள்கை கொண்டவன். வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்துல மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து கேடுகட்ட பணநாயகம் பிறந்துருது. வாக்குக்கு நான் காசு கொடுத்துட்டா உங்களுக்கு சேவை செய்ய வேண்டிய தேவையில்லாம போயிருது. நான் 30 கோடி முதலீடு செஞ்சிருக்கேன், எம்எல்ஏ வானா அதை 300 கோடி அப்படி எடுக்கிறது, 3000 கோடி எடுக்கிறது எப்படின்னு தான் யோசிப்பேனே ஒழிய உங்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்க மாட்டேன். தண்ணி கொடுக்கணும், ரோடு போடணும், மின்சாரம் கட்டணும், கழிவறை கட்டி கொடுக்கணும், அதெல்லாம் நினைக்க மாட்டேன். ஏன்? மறுபடி தேர்தல் வந்தா 1000 கொடுத்த இடத்துல 2000 கொடுத்தா நீங்க ஓட்டு போட்டுருவீங்கன்னு நான் நம்புறேன். அப்போ உங்களை, உங்க தன்மானத்தை, உங்க உரிமையை நான் விலை கொடுத்து வாங்கிட முடியும் நம்புனா நீங்க இதை அனுமதிக்கிறீங்களாங்கிறதான் என்னுடைய கேள்வி. நான் உங்களுக்கு காசு தரமாட்டேன், இலவசம் தரமாட்டேன், மிக்சி கிரைண்டரு, டிவி, ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் தரமாட்டேன். அப்ப என்ன தருவேன்? பிள்ளைகளுக்கு, இருக்கிற பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடுக்குறேன், நல்ல படிப்பை கொடுக்குறேன். 1 ரூபா காசு இல்லாம என் ஆத்தாளப்பேன் என்ன எங்க அப்பன் கடன் வாங்கி படிக்க வச்ச மாதிரி என் பிள்ளைகளை, என் அண்ணன் தம்பி, இனி இருக்கிறேன் சித்தப்பன் பெரியப்பேன் கடன் வாங்கி படிக்க வைக்க மாட்டேன். ஒண்ணு கவனிங்க, கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன், அதை கடன் வாங்கி படிக்க வைக்கிறது பெரிய கொடுமை. கடன் தள்ளுபடிங்கிறான், மாணவர் கடன், கல்வி கடன் எத்தனை 1000 கோடி, பல 1000 கோடி தள்ளுபடி செய்யறான். அந்த காசை வச்சு ஒழுங்கா கல்வியை, பள்ளிக்கூடத்தை ஒழுங்கா கட்டி, கல்லூரியை ஒழுங்கா கட்டி, தரத்தை உயர்த்தி பிள்ளை படிக்க வச்சுட்டா என் ஆத்தா பேருக்கு கடன் வாங்க போறான், தேவையில்லை.